தமிழகத்தில் நிலவும் குழப்பமான அரசியல் சூழலுக்கு தீர்வு காண கவர்னர் வித்யாசாகர் ராவ் முன் 4 வழிகள் உள்ளன. அதிமுக எம்எல்ஏக்களுடன் தன்னை சந்திக்க உள்ள சசிகலாவிடம் ஒரு வாரம் பொறுத்திருக்கும்படி கவர்னர் வித்யாசாகர் ராவ் கூறலாம். சசிகலா மீதான சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் இன்னும் ஒரு வாரத்தில் தீர்ப்பு வெளியிடப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டி இந்த முதல் வழியை வித்யாசாகர் ராவ் தேர்ந்தெடுக்கலாம் என கவர்னர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்தன. இரண்டாவது வழி சசிகலாவை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பது. மொத்தமுள்ள 134 எம்எல்ஏக்களில் 126 எம்எல்ஏக்களை கவர்னர் முன் சசிகலா அணிவகுத்து காட்டும் பட்சத்தில் ஆட்சி அமைக்க அழைப்பதை தவிர கவர்னருக்கு வேறு வழி இல்லை. மூன்றாவதாக பன்னீர்செல்வம் தலைமையில் ஆட்சி தொடர கவர்னர் அனுமதி வழங்கலாம். இந்த வழியை தேர்ந்தெடுத்தால் சட்டசபையில் மெஜாரிட்டியை நிரூபித்து காட்ட பன்னீர்செல்வத்திற்கு காலக்கெடுவை கவர்னர் நிர்ணயிப்பார். மேற்கண்ட 3 வழிகளும் தீர்வை தராத பட்சத்தில் ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்த மத்திய அரசுக்கு கவர்னர் வித்யாசாகர் ராவ் பரிந்துரை செய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.